என்னால கொடுக்க முடியாதுன்னு யார் சொல்றா? திமுக ஸ்டாலின். எவ்வளவு அநியாயம், எவ்வளவு அக்கிரமம். நான் என்னையா கேட்க உங்ககிட்ட காசு பணமா கேட்டோம்? பிள்ளைங்க படிக்கலையா? படிச்சு வேலைக்கு போனையா? கௌரவமாக வாழலையா? அது முடியாதுன்னு சொல்றீங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். ஒட்டுமொத்தமா வாழப்பட்டு சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்திலையும் சொந்தக்காரங்க, மாமா மச்சான் எல்லாத்தையும் சொல்லுங்க, இது நம்மளுடைய மான பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனையா, வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றவுடன் அடுத்த மாசம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடணும். வரணுமா? இப்ப மிதப்பில் இருக்கிறாங்க, ஆனாட்டில் இருக்கிறாங்க. அந்த பயம் வரணும்னா வீடு வீடா ஒட்டுமொத்தமா மாமல்ட்டு போட்டாதான் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்து, ஐயோ இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கப்பா, இவங்க இனி நம்ம ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த பயம் வந்தாதான் அடுத்த மாசம் நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். அடுத்த மாசம் ஜாதி வாரி கடைகள் நடத்தப்படும். அடுத்த மாசம் இந்த 10 கடையினா மூடுவாங்க. ஆனா இன்னைக்கு கள்ளச்சாராயம் பாத்தியில கள்ளக்குறிச்சியில 67 பேர் கதற சாவடிச்சாங்க. யாரு? திமுக. 67 பேரை கதற கொலை பண்ணாங்க. அந்த குடும்பத்தை நான் போய் பார்த்தேன். 6 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, அப்பா அம்மா 2 பேரும் செத்துட்டாங்க. 22 வயசுல ஒரு பொண்ணு தாலி எடுத்து நின்றுட்டு இருக்காங்க அதே தெருவுல. யார் காரணம்? திமுக ஸ்டாலின் காரணம். நாளைக்கு அது இங்க நடக்காது. என்ன நிச்சயம்? அங்க விக்கிறவங்க இங்க விற்க மாட்டாங்களா? அதுக்குதான் இந்த கோபத்தை காமிக்கணும். நீங்க இந்த கோபத்தை வெளிப்படுத்துவது நீங்க விக்கிற வேண்டிய தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் வெளிப்படுத்து, குறிப்பா பெண்கள் வெளிப்படுத்தணும். பெண்கள் நீங்க ஒன்ன சேருங்க. கட்சி, ஜாதி, மதம் என எதுவும் பார்க்காதீங்க. அப்பதான் நிச்சயமா நமக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், சமூக நீதி கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், வேலை கிடைக்கும். இந்த கடையை மூடும். சாராயத்தை விட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கஞ்சா வித்துட்டு இருக்கான். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற கஞ்சா அடிச்சிட்டு இருக்குது. யார் காரணம்? திமுக. அந்த பணத்தை, கஞ்சா வித்த பணத்தை, சாராயத்தை பணத்தை எடுத்தது இப்போ வீடு வீடா 1000 ரூபாய் கொடுக்கு, 2000 ரூபாய் கொடுக்குற, 500 ரூபாய் கொடுக்குற, 1000 ரூபாய் கொடுக்குற, வண்டியில ஏறு 1000 ரூபாய் கொடுக்குற. கொள்ளடிச்ச பணம், கொடை கொடுக்குற, பொருள் கொடுக்குற, கொடை கொடுக்குற, எல்லாம் யார் பணம்? திமுக காரன். அங்க போய் ஏறு ஓட்டி, நீர் பாய்ச்சி, நாட்டு நட்டு, களை எடுத்து, அப்புறம் அறுவடை செஞ்சு அதை போய் இதுல போய் வித்து அந்த பணத்தை எடுத்து கொடுத்தானா? கொள்ளடிச்ச பணத்தை எடுத்து வந்து தூக்கி போடுறான், குடிச்சுக்கோ, தூக்கி போடுறான், குடிச்சுக்கோ. அதனால இதெல்லாம் நீங்க பாத்துங்க. நம்முடைய தமிழ்நாடே உங்களை பார்த்துட்டு இருக்குது. தமிழ்நாடு யாரு? உங்களை நம்பி இருக்கு. இந்த சமுதாயம் உங்களை நம்பி இருக்கு. தமிழ்நாட்டுல மற்ற தொகுதியில் உள்ள வன்னியர்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்க. என்னன்னு விக்கிற வேண்டிய மக்கள், ஐயோ சொந்தக்காரங்களாம் ஆம்பளுக்கு ஓட்டு போட்டதான் எனக்கு வேலை கிடைக்கும், எனக்கு படிப்பு கிடைக்கும், இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வன்னியர்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களை வேண்டிட்டு இருக்காங்க. உங்களை அந்த நம்பிக்கையோட இருக்கிறாங்க. நம்பிக்கை நீங்க உங்க மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. சில பேரு ஐயோ அவங்ககிட்ட வாங்கிட்டோமே, மனசாட்சி ஊத்துது, ஒரு ஓட்டு போட்டோம், மற்ற ஓட்டு எல்லாம் மாம்பழத்துக்கு போடலாம். அந்த நினைப்பே வரக்கூடாது. உனக்கு அந்த நினைப்பே வரக்கூடாது. கொள்ளடிச்ச பணம் மனசாட்சியெல்லாம் இருக்கும். அவனுக்கு மனசாட்சி மண்ணாங்கட்டி எதுவும் கிடையாது. உனக்கு இருக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமா அவருக்கு நாளன்னைக்கு காலையில 7 மணிக்கு போ. புதன்கிழமை காலையில 7 மணிக்கு, 10ஆம் தேதி புதன்கிழமை காலையில, நாளன்னைக்கு காலையில 7 மணிக்கு போய் அங்க நேரம் பூத்துல போய் பார்த்து, சி அன்புமணி எங்க இருக்கிறார், சொந்தக்காரன், மண்ணுக்கு சொந்தக்காரர், விவசாயி சி அன்புமணி அவர்களை 3வது இடத்தில் இருக்கிறார். சி அன்புமணி மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு உரிமையோடு நான் கேட்கிறேன். இந்த உரிமை எனக்கு மட்டும்தான் கிடைக்கும். வேற எந்த கட்சியா உரிமையை கேட்க முடியுமா? நான் ஏற்ற உரிமையா கேட்கிறேன். என் சொந்தக்கிட்ட உரிமையா கேட்கிறேன். நான் உங்களுடைய பிள்ளையா நான் கேட்கிறேன், உங்களுடைய தம்பியா நான் கேட்கிறேன், உங்களுடைய அண்ணனா நான் கேட்கிறேன், உங்களுடைய உரிமையை நான் கேட்கிறேன். ஒட்டுமொத்தமா இந்த பகுதி, இந்த ஊரு, இந்த கிராமம், சொந்தக்காரர் எல்லாம் சேர்ந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்யுமாறு உறுப்பினராக உங்களால் தேர்வு செய்ய இருக்கிறார் சி அன்புமணி அவர்கள் ஓரிடத்தில் வாக்குகளை கேட்டு உரையாற்றுகிறார். அன்பார்ந்த